ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ட்ரையல் இன் ஆப்சென்ஷியா. ஓகே. ஸோ ட்ரையல்னா என்னது? விசாரணை. ஓகேங்களா? ஸோ கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ட்ரையல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இன் ஆப்சென்ஷியா. ஸோ இஃப் அன் அக்யூஸ்ட் இஸ் நாட் பிரசன்ட். ஓகேங்களா? நம்மளுக்கு விட்னஸ் வரல அப்படின்னா கோர்ட்டுக்கு பரவாயில்ல. அக்யூஸ்டே இல்லைன்னா ஓகேவா? ப்ரொசீடிங்ஸ் நடக்குமா நடக்காதா? நடக்கலாமா நடக்கக்கூடாதா? ஸோ தட் இஸ் வாட் டீல்ஸ் வித் திஸ் ட்ரையல் இன் ஆப்சென்ஷியா. ஓகேங்களா? ரைட். ஸோ ஸ்பெஷல் NIA court, National Intelligence Agency. Okay, so it majorly deals with NIA அப்படிங்கிறது வந்துட்டு majorly deals with terrorism. ஓகேங்களா? ரைட். ஸோ கவுண்டர் டெரரிசம் ஏஜென்சி, இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடா இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி ஆஃப் டெரரிசம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ அவங்க ஸோ ஸ்பெஷல் NIA கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஜம்முல ஸோ தே ஹாவ் இஷ்யூட் அ நான் பெயிலபிள் வாரண்ட். ஓகேங்களா? பெயில் கிடைக்காது. ஓகேங்களா? So non-bailable warrant against Hafiz Saeed. Okay, so he's one of the founders of Lashkar-e-Taiba. ஓகேங்களா? ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். ஓகே. அண்ட் இவர் தான் என்ன சொல்லியிருக்கிறோம், லைக் he is one of the members who planned பஹல்கம் அட்டாக். ஓகேங்களா? பஹல்கம் அட்டாக் நடந்துச்சு இல்லையா? ரைட். ஸோ அந்த பஹல்கம் அட்டாக்கு பிளான் பண்ணி கொடுத்தது இவர் தான் அப்படிங்கிற அக்யூசேஷன் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்பார்ட் ஃப்ரம் தட் he is wanted terrorist. ஓகேங்களா? பட் கரண்ட்லி he is not in India, he is in Pakistan. ரைட்டா? ஓகே. Okay, so see, chief of banned Lashkar-e-Taiba organization in connection with the Pahalgam terror attack investigation. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இதில் பிளான் பண்ணதான் இவர். ஓகே. ரைட். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவருக்கு அகேன்ஸ்டா வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கோம். பட் வேர் ஹி இஸ் இன் பாகிஸ்தான். ஓகேங்களா? ஸோ யூ காண்ட் அரெஸ்ட் தட் பர்சன். பட் யூ ஹேவ் டு டூ த ட்ரையல்ஸ். ஓகேங்களா? கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்துட்டு பண்ணியே ஆகணும். பண்ணி கடைசியா என்ன சொல்லுவாங்க? ஓகே, த அக்யூஸ்ட் தான். அக்யூஸ்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அக்யூஸ்ட் மீன்ஸ் வாட்? குற்றம் சாட்டப்பட்டவர். ஓகேங்களா? ரைட். குற்றவாளி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஸோ கடைசியா நம்ம என்ன சொல்லுவோம்? குற்றவாளி நிரபராதி அப்படின்ட்டு கடைசியா முடிப்போம். ரைட்டா? ஸோ அது வந்துட்டு கில்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சம்மன் ஹூ இஸ் ஃபவுண்ட் கில்ட்டி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க தான் குற்றவாளி, அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இவங்க வந்துட்டு தப்பு பண்ணல, இவங்க நிரபராதி அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லிடுவோம் நம்ம? அக்யூட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அக்யூட்டட் இல்ல அக்யூட்டல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ப்ரொசீஜர். ஓகேங்களா? ரைட். ஓகே, டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சா ரெண்டுக்கும்? ஓகேங்களா? ஸோ குற்றம் சாற்றப்பட்டவர், அதுக்கப்புறமா குற்றவாளி நிரபராதி. ஓகேங்களா? கில்ட்டி, நாட் கில்ட்டி, ஆர் கில்ட்டி லைக் அக்யூட்டட். ஓகேங்களா? இதுதான் மூணுக்கு உள்ளது. ஓகே. ஸோ இப்போ இவரை வந்துட்டு அக்யூஸ்ட்னு சொல்றோம். ஸோ நம்மளோட ப்ரொசீடிங்ஸ் படி ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்? சந்தேகத்தின் பேர்ல அவங்கள நம்ம வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பட் still it is not proven, he is not found guilty. ஓகேங்களா? நம்மளுக்கு ப்ரூவ் ஆகிற வரைக்கும் அவங்கள நம்ம குற்றவாளின்னு சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? கில்ட்டு நம்ம சொல்லிட மாட்டோம். ப்ரூவ் ஆனா தான். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுவோம்? இவர் தான் அக்யூஸ்ட் தான் வந்துட்டு பர்சன் ஹூ டிட் த கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொல்லுவோம். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? ப்ராப்பரா ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ் வந்துட்டு நடக்கணும் கோர்ட்ல. ரைட்டா? அப்ப அது நடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு யார் வேணும்? அந்த அக்யூஸ்ட் அந்த இடத்துல இருக்கணும். பட் இந்த இடத்துல நம்மளோட அக்யூஸ்ட் எங்க இருக்காங்க? பாகிஸ்தான்ல. ஓகே. ரைட். தென் you'd have heard this terms CRPC, CPC. ரைட்டா? இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த செக்ஷன் 420 இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட்ல கொண்டு வந்த கோடிங்ஸ். ஓகேங்களா? ரைட். இந்த குற்றமா, இந்த குற்றத்துக்கு இந்த செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கோடிங் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ அதில் தான் CRPC, CPC அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், சிவில் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் வாஸ் ரீசென்ட்லி சேஞ்ச்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து கொண்டு வந்த அந்த கொலோனியல் ஸ்ட்ரக்சரை we have changed and we brought BNS அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் மூவிஸ் பார்த்தீங்க அப்படின்னா CRPC, CPCன்னு சொல்றது கூட சேர்த்து என்ன சொல்லுவாங்க? BNS செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ BNS அப்படிங்கிறது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாரதிய நியாய சங்கீதா. ஓகேங்களா? அந்த CRPC அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? CPC, CRPCன்னு அந்த மாதிரி சொல்றது. ஓகேங்களா? ரைட். அதுதான் இந்த BNS அப்படின்றது. கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னா சுரக்ஷா சங்கீதா. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த ட்ரையல் இன் ஆப்சென்ஷியா மீன்ஸ் கிரிமினல் ட்ரையல் கண்டக்டட் வித்தவுட் த பிசிக்கல் பிரசன்ஸ் ஆஃப் த அக்யூஸ்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த BNSS. ஓகேங்களா? So BNSS section 356 allows a proceeding can be conducted without accused அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இருந்துச்சான்னு கேட்டா நம்மளுக்கு CRPCல அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ்ல நம்ம வந்துட்டு ப்ரொசீடிங்ஸ் கண்டக்ட் பண்ணலாம், அதாவது அந்த பர்சன் இல்லாம அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஸோ சிஆர்பிசியில் செக்ஷன் 82 allowed proclamation and attachment of property of absconding accused. அக்யூஸ்ட் இன் கேஸ் இல்லை ஓகேங்களா, அக்யூஸ்ட் இல்லை வரல, ஒரு நோட்டீஸ் வந்துட்டு அவங்களுக்கு தரணும், 30 days நோட்டீஸ் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வரல அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம அட்டாச் பண்ணிக்கிறது இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா, அதுக்கு அலௌட். பட் ப்ரொசீடிங்ஸ் நடக்கலாமான்னு கேட்டா நாட் எக்ஸாக்ட்லி ஓகேங்களா, இல்லாம நடக்கணுங்கிறது கிடையாது. எப்ப அலோவ் பண்ணுவாங்கன்னா ஒன்லி இஃப் த பர்சன் இஸ் இல் ஓகேங்களா, இல்ல ஏதாவது சம் ரீசன்ஸ் ஓகே, லைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வர முடியல, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது சம்திங் ரீசன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ப்ரொசீடிங் அவர் இல்லாம நடக்கும் ஓகேங்களா. அப்பயும் வந்துட்டு அவங்கள ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒரு டிஃபென்ஸ் லாயர் வந்துட்டு இருப்பாங்க ஓகேவா, ரைட். இதுதான் என்னது நார்மலா இருக்கக்கூடிய சிஆர்பிசில நடக்கிறது ஓகேங்களா. பட் என்னதான் எவ்ரி திங் இஸ் ஹேப்பன்ட், என்ன பண்ண முடியாது, டிட் நாட் பெர்மிட் அ கம்ப்ளீட் கிரிமினல் ட்ரையல். அவர் அக்யூஸ்ட்னு முழுசா நீங்க ட்ரையல் ஃபுல்லா முடிஞ்சு அவங்கள வந்துட்டு லைக் கில்ட்னு ப்ரூவ் பண்றீங்களோ இல்லையோ அது வரைக்கும் என்ன பண்ண முடியாது, அந்த அக்யூஸ்ட் இல்லாம அந்த கேஸை நீங்க கொண்டு போக முடியாது. எப்படினாலும் யூ ஹேவ் டு பிரிங் தட் பர்சன் பிஃபோர் த கோர்ட், இல்லைன்னா ட்ரையல் நடக்காது ஓகேங்களா. அப்ப இது என்ன பண்ணுவாங்க, சம் பீப்புள் வில் யூஸ் திஸ் அஸ் அ லூப் ஹோல். அப்ப நம்ம எஸ்கேப் ஆகி போயிட்டோம்னா ட்ரையல் நடக்காது, அப்ப கோர்ட்ல அந்த ப்ரொசீடிங்ஸ் நடக்காம அது பாட்டு கேஸ் பெண்டிங்லயே கிடக்கும் ஓகேங்களா, ரைட். ஸோ இது ஒன்னு. தென் ஸோ அ பர்சன் ஹூ வாண்டட்லி அப்ஸ்காண்ட் ஓகேங்களா, எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. ஸோ ஒன் திங். அண்ட் தென் செகண்ட் திங், அப்ஸ்காண்ட் ஆகி போனவங்க யாரு, அக்யூஸ்ட். இஃப் தட் பர்சன் இஸ் அ கிரிமினல் ஓகேங்களா, என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு விட்னஸா யாரெல்லாம் இருக்காங்களா போய் அவங்களை கொண்டுருவாங்களா, ரைட். கிரிமினல் கேசஸ் ஓகேங்களா நம்ம பேசிட்டு இருக்கிறது. ஸோ அந்த விட்னஸை வந்துட்டு இன்டிமிடேட் பண்ணலாம், மிரட்டலாம், அவங்க வந்துட்டு லைக் மாத்தி வந்துட்டு சொல்லணும்னு சொல்றது, இந்த திங்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா, ரைட். ஸோ இப்போ அப்ஸ்காண்ட் ஆன பர்சனால இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு ஓகே, ரைட். இப்ப பிஎன்எஸ்எஸ்க்கு வரலாம் ஓகேங்களா. இப்ப ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு ஆப்சென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அக்யூஸ்ட் வந்துட்டு ஆப்சென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஓகே. ஸோ இஃப் அக்யூஸ்ட் இஸ் ஆப்சென்ட் அப்படின்னா யூ ஹேவ் டு டிக்ளேர் ஹிம் அஸ் அ ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர். மீன்ஸ் ஒரு வாரண்ட் வந்துட்டு அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கு ஓகேங்களா, ரைட். இப்ப ஹஃபீஸ் சைதா இவருக்கு அகைன்ஸ்டா ஒரு வாரண்ட் இருக்கு ஓகேவா. இந்த வாரண்ட் இருக்கு, இந்த வாரண்ட் நம்ம இந்த பர்சன் அரெஸ்ட் பண்ண போறோம், பட் அந்த பர்சன் அங்க இல்ல, வீட்ல இல்ல சம்வேர் ஹி இஸ் வாலண்டர்லி ஹிடன் ஓகேங்களா, ரைட். ஸோ அப்படி ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வி வில் இஷ்யூ அ நோட்டீஸ் ஓகே, நியூஸ் பேப்பர், நேஷனல் நியூஸ் பேப்பர், லோக்கல் நியூஸ் பேப்பர், இது எல்லாத்துலயுமே ஆட் மாதிரி கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ லெட் ஹிம் நோ தட் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு நம்ம காட்டணும் ஓகேங்களா. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ்க்கு நம்ம அனுப்புறது, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம இன்டிமேட் பண்ணிடணும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், 30 days வெயிட் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ இது வந்துட்டு சிஆர்பிசில இங்க என்ன பண்றோம், 30 days 2 தடவை வாரண்ட் இஷ்யூ பண்றோம், 30 days இன்டர்வல்ல ஓகேங்களா, 2 times ஓகேவா. நம்ம இஷ்யூ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாவும் அந்த பர்சன் வரல அப்படின்னா யூ கேன் கண்டினியூ த ப்ரொசீடிங்ஸ் வித்வுட் த அக்யூஸ்ட் பர்சன் ஓகேங்களா. இதுதான் இந்த நியூ ட்ரையல் ஓகே. அண்ட் நோ இமீடியட் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் அப்ரிஹெண்டிங் த அக்யூஸ்ட். அதாவது அவ்வளவு சீக்கிரமா நம்ம அவரை அரெஸ்ட் பண்ணுவோன்றதுக்கான இதுவே இல்ல, வழியே இல்ல ஓகேங்களா, எங்கனே தெரியல, சீக்கிரமா அது நடக்காது அவரை பிடிக்கிறது அப்படின்னால என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ட்ரையல் இன் ஆப்சென்ஷியா வந்துட்டு கண்டக்ட் பண்ணிக்கலாம் ஓகே. தென் எந்த மாதிரியான அஃபென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரையல் இன் ஆப்சென்ஷியா பண்ணலாம் ஓகேங்களா, ரைட். ஸோ ஒன்னு வாலண்டர்லி ஹி ஆப்ஸ்காண்டட், அண்ட் அலாங் வித் தட் இஃப் ஹி இஸ் சார்ஜ்டு வித் punishment, charged with a case that has punishment of more than 10 years ஓகேங்களா, imprisonment of 10 years or more, 10 வருஷத்துக்கு மேல வந்துட்டு 10 வருஷம் இல்ல 10 வருஷத்துக்கு மேல வந்துட்டு சிறை தண்டனை, அப்படி இல்ல அப்படின்னா டெத் ஓகேங்களா, இல்ல லைஃப் சென்டென்ஸ் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே என்னது ரொம்ப ஹீனியஸான கிரைம்ஸ், ரொம்ப பெரிய குற்றங்கள் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ரைட். ஸோ அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சீரியஸான நான் பெயிலபிள் அஃபென்ஸா இருக்கும், சீரியஸ் அஃபென்ஸா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கு இந்த மாதிரி அக்யூஸ்ட் இல்லாமே ட்ரையல் கண்டக்ட் பண்ணிக்கலாம் ரைட்டா. இவ்வளவுதான் ட்ரையல் இன் ஆப்சென்ஷியா அப்படிங்கிறது ரைட். தென் அபார்ட் ஃப்ரம் தட் லைக் இந்த ட்ரையல் வந்துட்டு ஃபேரா நடக்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கவர்மெண்ட்டே என்ன பண்ணிடுவாங்க, அந்த அக்யூஸ்ட் சைட்ல இருந்து ஒரு டிஃபென்ஸ் லாயரை வந்துட்டு போட்டுருவாங்க. எப்பயுமே அக்யூஸ்டுக்கு ஒரு டிஃபென்ஸ் லாயர் இருப்பாங்க ஓகேங்களா, ரைட். ஸோ டிஃபென்ஸ் லாயர் வந்துட்டு கவர்மெண்ட் வில் அப்பாயிண்ட், அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் பி ரெக்கார்டட் பிஃபோர் த ட்ரையல் இட் செல்ஃப் ஓகே. ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விட்னஸ் உடைய ரெக்கார்டிங்ஸ் எவிடன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கணும், ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம சொன்னோம் இல்லையா, அப்ஸ்காண்டட் பர்சன் மே கோ அண்ட் கில் த லைக் விட்னஸ் ஆர் சேஞ்ச் த விட்னஸ், மாடிஃபை பண்ணலாம், ஆல்டர் பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. ஸோ அது ஏன்னா பிகாஸ் த பர்சன் இஸ் அப்ஸ்காண்டட், அவர் இல்ல, அப்போ போய் என்ன வேணாலும் பண்ணலாம் விட்னஸ். அதனால ட்ரையல் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடணும், எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஃபுல்லா வாங்கி வச்சுக்கணும் அப்படின்றத சொல்றாங்க ரைட். ஸோ தட்ஸ் இட் ஓகேங்களா, தட் இஸ் அபவுட் ட்ரையல் இன் ஆப்சென்ஷியா.
The next one, Bodhshala case. Okay, so Bodhshala is a complex. See, you have temple here and mosque here. ஓகேங்களா ரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இந்தியாவில் இருக்கு. நம்மளுக்கு ஃபேமஸா தெரிஞ்சது இது கோயிலா இல்ல மாஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இஷ்யூ வந்து பல வருஷமா ஓடி அதனால ரயட்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆகி நிறைய பேர் உயிரிழந்து இந்த கோயிலுக்கு அயோத்தியா ஓகேங்களா ரைட். ஸோ இப்போ ரீசென்ட்லி ஓப்பன் இல்லையா அயோத்தியா. ஸோ ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தே செட் தட் பிலாங்ஸ் டு ராம் ஓகேங்களா. ஸோ அதனால ராம் ஜென்ம் பூமின்னு சொல்லிட்டு அடுத்த டெம்பிள் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஸோ அயோத்தியா இஷ்யூங்கிறது வந்து இட்ஸ் லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூ, இயர்ஸ் அண்ட் இயர்ஸா வந்துட்டு நடந்துட்டு இருந்தது. ஓகே ரைட். ஸோ அதே மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ அப்ப எல்லா கேசஸுமே நம்ம எடுத்து பார்க்கலாமா, கோர்ட்டு எல்லாத்துக்குமே ஜட்மெண்ட் கொடுக்கலாமா, அப்ப ரயட்ஸ் வந்துடாதா, ப்ராப்ளம் வருமா? ஓகே. ஸோ எந்தெந்த கேசஸ் மட்டும் கோர்ட் எடுத்து நடத்தலாம் அது எல்லாம் தான் பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ எஸ்பெஷலி எங்க ஒரு டெம்பிள் ஆர் மாஸ்க் அதோடைய அதாவது இட்ஸ் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஓகேங்களா. இந்த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்ல இஃப் தேர் இஸ் அ கன்டென்ஷன் பிட்வீன் ரிலீஜியஸ் கேரக்டர், அதாவது இது மாஸ்கா இல்ல டெம்பிளா நாங்க என்னன்னு முடிவு பண்றது ஓகேங்களா. ஒரு டெம்பிள் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், பார்த்தா உள்ள வந்துட்டு மசூதி இருக்கும், கீழே வந்துட்டு லைக் அடியில பாத்தீங்கன்னா கோயில்ல வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க, மேல பார்த்தா மசூதி இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு ரைட்டா. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு ரிலீஜியஸ் கேரக்டரா இந்த மாதிரி நம்ம டிக்டேட் பண்றது யாரு டிக்டேட் பண்ணலாம், கோர்ட் பண்ணலாமா, அப்படி பண்ணா அது பிரச்சனை ஆகுமா ஆகாதா, தட் இஸ் வாட் இட்ஸ் கோயிங் டு டீல் வித் திஸ் போத்ஷாலா கேஸ் ஓகேங்களா. ஸோ இந்த போத்ஷாலா அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் லொகேட்டட் இன் மத்திய பிரதேஷ். ஓகே. See, it is important because it is a protected monument ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் we have அதாவது ரீசன்ட் டெம்பிள்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே முந்தி விநாயகர் டெம்பிள்னு ஒன்று இருக்கு ஓகேங்களா ரைட். ஸோ அதெல்லாம் ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு டெம்பிள். உங்க ஊர்ல டெம்பிள்ஸ் இருக்கலாம், ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ற டெம்பிள்ஸ். இந்த டெம்பிள்ல வந்துட்டு ஒரு மாஸ்க் கேரக்டர்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா அது வந்துட்டு வேற விதமா டீல் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதுவே ரொம்ப ஓல்டான டெம்பிள்ஸ் இருக்கு ஓகேங்களா ரைட். லைக் 100 இயர்ஸ் 200 இயர்ஸ் ஓல்டன் டெம்பிள், மினிமம் 100 இயர்ஸ் ஓல்டன் டெம்பிளா இருக்கணும். லைக் எக்ஸாம்பிள் மீனாட்சி அம்மன் டெம்பிள், திருவண்ணாமலை டெம்பிள், கொனார்க் சன் டெம்பிள் ஓகேங்களா. அதுவும் பர்டிகுலர்லி இஃப் இட் இஸ் அ ப்ரொடெக்டட் மானுமெண்ட். அப்ப நம்மளுக்கு இந்த கொனார்க் சன் டெம்பிள், மகாபலிபுரம் டெம்பிள்ஸ் இதெல்லாம் எதுக்கு வரும், ஏஎஸ்ஐக்கு கீழே வரும், பிரகதீஸ்வரா டெம்பிள் ஓகேங்களா ரைட். ஸோ ஆர்கியலாஜிக்கல் சர்வேக்கு கீழே வந்துட்டு வரக்கூடிய டெம்பிள்ஸ் ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துச்சுன்னா இம்பார்ட்டண்டா படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ரைட். ஸோ இந்த டெம்பிள் என்னது, இந்த மாதிரி ஏஎஸ்ஐக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரொடெக்டட் மானுமெண்ட் மீன்ஸ் இட் இஸ் அ டெம்பிள் பட் இஸ் ஆல்சோ அ மானுமெண்ட் ஓகேங்களா. இட் டெல்ஸ் யூ த ஹிஸ்டரி ஓகேங்களா. கொனார்க் சன் டெம்பிள் போனா இட் கிவ்ஸ் யூ அ ஹிஸ்டரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய டெம்பிள் ஓகே. ஸோ இட்ஸ் அ ப்ரொடெக்டட் ஆர்கியலாஜிக்கல் மானுமெண்ட் ஓகே. ஸோ லொகேட்டட் இன் தார் மத்திய பிரதேஷ் ஓகேங்களா. ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா டூரிங் 12th century அண்டர் பராமரா டைனாஸ்டி ஓகேங்களா. பராமரா டைனாஸ்டி அப்படிங்கிற டைனாஸ்டி கீழே வந்துட்டு ஸோ இட் மேஜர்லி ரூல்டு திஸ் மால்வா ரீஜன் ஆஃப் அதாவது மத்திய பிரதேஷோட வெஸ்டர்ன் சைட் ஓகேங்களா. வெஸ்டர்ன் மத்திய பிரதேஷ ரூல் பண்ண ஒரு டைனாஸ்டி ஓகேங்களா. பராமரா டைனாஸ்டி அரௌண்ட் ஒரு 9th century இருந்து 14th century வரைக்கும் தே ரூல்டு ஓகேங்களா. எப்ப 9th to 14th century தே ரூல்டு. ஸோ அவங்க பீரியட்ல கிங் போஜா அப்படின்றவர் கீழே தே எஸ்டாப்ளிஷ்டு திஸ். ஸோ இட் இஸ் நோன் அஸ் போஜ்ஷாலா ரைட்டா. ஓகே. ஸோ இட்ஸ் அ டெம்பிள் டெடிகேட்டட் டு காடஸ் சரஸ்வதி ஓகேங்களா ரைட். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது வந்துட்டு டெம்பிளோடையது ஓகேங்களா. பக்கத்துலேயே மாஸ்க் இருக்கு இல்லையா. ஸோ லேட்டர் பீரியட் மாஸ்க் இஸ் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்டு தேர் ஆஃப்டர் டெல்லி சுல்தானேட். உங்களுக்கு வந்துட்டு இந்த பராமரா டைனாஸ்டி காட் ஃபாலன் தென் ஆஃப்டர் தட் 14th century இருந்து பாத்தீங்கன்னா மீன்ஸ் 14th century 1300s ஓகேங்களா. அந்த பீரியட்ல இருந்து லைக் இட் இஸ் ஸ்டார்டிங் ரூல்டு பை டெல்லி சுல்தானேட்ஸ் ஓகேங்களா ரைட். ஸோ டெல்லி சுல்தானேட்ஸ் ரூல் பண்றப்ப அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தே கன்ஸ்ட்ரக்டட் திஸ் மாஸ்க் ஓகேங்களா. திஸ் கமல் மௌலா மாஸ்க் அப்படிங்கறத வந்துட்டு அந்த பக்கத்துலயே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. பக்கத்துலயே இந்த சென்ஸ் லைக் நாட் என்டையர்லி நியர்பை ஓகேங்களா. டெம்பிள்னா டெம்பிள்ல சில எதுவுமே என்ன இருக்கு உங்களுக்கு கோயில் அதாவது மாஸ்கோட கம்பைன் ஆயிருக்கு ஓகேங்களா. தனியா எஸ்டாப்ளிஷ் பண்ணி பக்கத்துல கட்ட கிடையாது ஓகேங்களா. கோயிலும் இருக்கு டெம்பிள் இருக்கும். ஸோ ஒரே பிரமிஸ் அதுல ரெண்டுமே இருக்கு ஓகேங்களா ரைட். ஸோ இஃப் இட் இஸ் லைக் தட் என்ன ஆகும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்லி தேர் வில் பி ஆல்வேஸ் இஷ்யூஸ் இல்லையா, அது உங்களுக்கு எங்களுக்குன்னு சொல்லிட்டு சண்டை வந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்துட்டு ப்ரொடெக்டட் மானுமெண்ட் அப்படிங்கிறதுனால 2003ல ஆர்கியலாஜிக்கல் சர்வே பிகாஸ் இட் கம்ஸ் அண்டர் protected monuments. So because of that archaeological survey of India controls that place. ஓகேங்களா. அதனால archaeological survey of India என்ன சொல்லிடுறாங்க 2003ல okay we will give you one idea. நீங்க என்ன பண்ணுங்க, Tuesday Hindu people go and worship, Friday
முஸ்லீம் பீப்புள் கோ அண்ட் வர்ஷிப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா, பிரச்சனையை வந்து சால்வ் பண்றதுக்கு. ஓகே, அண்ட் டியூஸ்டே அண்ட் பசந்த் பஞ்சமி. பசந்த் பஞ்சமி கம்ஸ் ஆன் ஜான் ஃபெப் மந்த். ஓகேங்களா, ரைட். ஸோ அந்த பீரியட்ல வந்துட்டு லைக் எஸ்பெஷலி ஃபார் சரஸ்வதி ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிற பீரியட்ல வந்துட்டு கும்பிடுவாங்க. ஓகேங்களா, ரைட். கிட்டத்தட்ட தை மாசம் வருது அந்த டைம்ல தே வில் வர்ஷிப் வித் எல்லோ கலர் ஃபிளவர்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஓகேங்களா, ரைட். எல்லோ ட்ரெஸ் கட்டி எல்லோ ஃபிளவர்ஸ் மஸ்டர்ட் ஃபிளவர்ஸ் இதெல்லாம் வச்சு டான்ஸ் எல்லாம் ஆடி பாட்டு பாடி தே வில் செலிப்ரேட். ஓகேங்களா, ரைட். ஓகே, ஸோ பசந்த் பஞ்சமி, பிகாஸ் திஸ் பசந்த் பஞ்சமி யூ வில் லேர்ன் இன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், அதனால சொன்னேன். ஓகேங்களா, ரைட். ஸோ பசந்த் பஞ்சமி அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் முஸ்லிம்ஸ் என்ன பண்ணிக்கலாம், தே கேன் ப்ரே ஆன் ஃப்ரைடேஸ். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு ரூலிங் கொடுத்துட்றாங்க. பட் வாட் ஹேப்பன், திஸ் வாஸ் சேலஞ்ச்டு அகைன். ஓகே, ஸோ இட் வாஸ் சேலஞ்ச்டு. ஸோ 2003ல எங்க போகுது, ஹைகோர்ட்டுக்கு. சாரி, லேட்டர் பீரியட். ஓகேங்களா, இந்த 2003ல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ 20 இயர்ஸ்க்கு என்ன பண்றாங்க, இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ டியூஸ்டே ஹிந்துஸ், ஃப்ரைடே முஸ்லிம்ஸ்னு சொல்லிட்டு 20 இயர்ஸ் they were going. Then later that it is challenged in the court. ஓகேங்களா, ஸோ கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணப்ப ஹை கோர்ட், யாரோட, எந்த ஹை கோர்ட், மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஹை கோர்ட். ஸோ தே வாட் தே ஸ்டார்டட் லைக் தே இன்ஃபார்ம் தட் யூ ஸ்டார்ட் ஃப்ரெஷ் ஏஎஸ்ஐ சர்வே. புதுசா என்ன பண்ணுங்க, லைக் நீங்க வந்து எக்ஸ்கவேட் பண்ணுங்க, சர்வே எடுங்க, இந்த உண்மையாவே இதோடைய ரிலீஜியஸ் கேரக்டர் என்னன்னு தெரியணும், ஃபர்ஸ்ட் எது உருவாச்சு, ஓகேங்களா, ஆரிஜின் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து சர்வே எடுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் வாட் ஹேப்பன், தே ஆர்கியாலஜிக்கல் சர்வே செட் ஐடென்டிஃபைட் த பராமரா பீரியட் டெம்பிள் ரிமைன்ஸ் அண்ட் டெம்பிள் டைல் பில்லர்ஸ் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அதுல என்ன எழுதியிருக்கு நம்மளுக்கு, சாரதா சாதன் அப்படின்னு போயிருக்கு. சாரதா மீன்ஸ் சரஸ்வதி. ஓகேங்களா, ரைட். அப்ப இந்த சரஸ்வதி டெம்பிள்களுக்கான எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த எவிடன்ஸ் கிடைச்சதுமே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸோ மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் டிக்ளேர்டு தட் த ரிலீஜியஸ் கேரக்டர் ஆஃப் த பிளேஸ் இஸ் டெம்பிள். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ரைட்டா, இப்ப இது வந்துட்டு ரூலிங் கொடுத்துட்டாங்க. அண்ட் 2003 வர்ஷிப் அரேஞ்ச்மெண்ட் தட் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே இருக்குல்ல, ஸோ தட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இஸ் ஃபால்ஸ், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேயா, ரைட். அப்புறம் இப்ப இதுல என்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோர்ட் ஹெல்ட் தட் த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991, ஓகேங்களா, ஜெனரலி freezes the religious character of places of worship as they existed on 15 August 1947. Okay, பட் இது வந்து எக்ஸம்டட் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் என்னன்றத பாத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991. So it is enacted to preserve the religious character of a places of worship. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஒரு ஹிந்து டெம்பிள் இருக்கும், மேக்சிமம் ஹிந்து டெம்பிளுக்கு மேல என்ன பண்ணிருப்பாங்க, மாஸ்க் வந்துட்டு வந்திருக்கும், லைக் ஹிஸ்டாரிக்கலி. ஓகேங்களா, பிகாஸ் ஹிந்து லைக் லேட்டர் பீரியட் லைக் இஸ்லாமிய பீப்புள் கேம் இல்லையா, ஸோ அதனால மேக்ஸிமம் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும்னா, ஹிந்து டெம்பிள் இருக்கும், தென் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மாஸ்க் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். இப்ப நம்ம ஆனா என்ன இருக்கும், நம்ம விட்டு கொடுத்துருப்போம், இல்ல டியூ டு சம் ரீசன்ஸ் நம்ம என்ன பண்ண கிடையாது, அந்த பிளேஸை போய் ஒர்ஷிப் பண்ணாமே விட்டுருப்போம், இல்ல பக்கத்துலேயே இன்னொரு ஒரு டெம்பிள் வந்துட்டு எழுப்பியிருப்போம். ஓகேங்களா, இப்ப காசி விஸ்வநாத் டெம்பிள் அந்த மாதிரி. ஓகேங்களா, ரைட். ஸோ டெம்பிள் எக்ஸிஸ்டிங்ல இருக்கும், பக்கத்துலேயே புது டெம்பிள் கட்டியிருப்போம், இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்படின்னா லைக் கம்ப்ளீட்டா அந்த டெம்பிளே இருக்காது. ஓகேங்களா, கம்ப்ளீட்டா அது மாஸ்கா வந்துட்டு மாறி இருக்கும். இல்ல இப்ப நம்ம சொன்ன மாதிரி டெம்பிள் மாஸ்க் ரெண்டுமே கோ எக்ஸிஸ்டிங்கா இருக்கும், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருந்துட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இஃப் இட் இஸ் இன் தட் கேஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதோடைய ரிலீஜியஸ் கேரக்டரை எப்படி இருக்கும் அப்படியே விட்டுறணும். ஓகேங்களா, ஏற்கனவே டெம்பிளுக்கு மேல ஒரு மாஸ்க் கட்டியிருக்காங்க, ஆனா முஸ்லிம்ஸ் வந்துட்டு போய் அங்க வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டெம்பிள் வந்துட்டு ஒரு 13th செஞ்சுரியில கட்டியிருக்காங்க. ஓகேங்களா, 16th செஞ்சுரியில அதுக்கு மேல மாஸ்க் கட்டிட்டாங்க. 16th செஞ்சுரியில இருந்து கண்டினியூஸ்லி இட் இஸ் யூஸ்ட் as a place of worship for Muslims. ஓகேங்களா, இப்ப 2026ல போயிட்டு நான் அதை டெம்பிளா மாத்துறேன், மாஸ்கை எடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, நம்மளால சண்டை போட முடியாது. ஓகேங்களா, பிகாஸ் அது இப்ப கரண்டா அதோடைய ரிலீஜியஸ் கேரக்டர் என்னது, மாஸ்க் அப்படின்னா அதை அப்படியே தான் கண்டினியூ பண்ணணும். ஓகேங்களா, சோ அதுக்கு தான் என்ன சொல்றாங்க, they have given a deadline, ஒரு டைம் லைன் கொடுக்குறாங்க, 15th August 1947. ஓகேங்களா, நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் ஆகின டைம்ல எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கோ, அந்த ரிலீஜியஸ் கேரக்டர் இருக்கோ அப்படியே அது இருக்கணும். இஃப் இட் இஸ் a temple, it has to be temple, it can't be changed into mosque. If it is a mosque, it has to be mosque, it can't be changed into temple. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு ரூலிங் கொடுத்துறாங்க. ஓகே, இட் இஸ் an act. ஓகேங்களா, அப்ப பார்லிமெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இட்ஸ் an act. ஓகே, ரைட். So it prohibits the conversion of religious character of any place of worship from one religion to another. Right? அடுத்து, and the act bars court, means court is also prohibited entertaining fresh shoots. ஓகேங்களா, புதுசா என்ன பண்ணக்கூடாது, கேஸ் எடுக்க கூடாது.
அப்ப ஓல்டு எக்ஸிஸ்டிங் கேஸ் இருந்துச்சுன்னா ரைட்டா? சோ அதையும் பார்ப்போம். ஓகேங்களா? டு ஆல்டர் த ரிலீஜியஸ் கேரக்டர் ஆஃப் சச் பிளேசஸ். ஓகே. தென் இது எதுக்காக கொண்டு வரோம்? இப்ப புதுசா அத போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்புறம் பிரச்சனையாகும், சண்டையாகும், கம்யூனல் ரயட்ஸ் நடக்கும். ஓகேங்களா? சோ இட் வில் சேஞ்ச் யுவர் ஹார்மனி. ஓகேங்களா? சோ பீஸ் போயிரும். ஓகேங்களா? சோ அதனால நம்ம என்ன பண்றோம்? கம்யூனல் ஹார்மனியை ப்ரோமோட் பண்றதுக்காக இந்த ஆக்ட வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம். ரைட்? ஓகே. சோ இதுல எக்ஸெப்ஷன் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலது இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப அந்த எக்ஸெப்ஷன் கேஸ்ல என்ன வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராம் ஜென்மபூமி. ஓகேங்களா? பாபரி மஸ்ஜித் அண்ட் ராம் ஜென்மபூமி கேஸ். சோ ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேங்களா? ரொம்ப முன்னாடி பீரியட்ல இருந்தே அது நடந்துட்டு இருக்கு. ஓகே. சோ அதனால அது ஃபர்ஸ்ட் லைக் எக்ஸம்ஷன். ஓகேங்களா? அப்ப அது வந்துட்டு டெம்பிளா மாஸ்கான்றது பின்னாடி கோர்ட் டிசைட் பண்ணிரும்னு 1957ல 1945லயே என்ன பண்ணிடுறாங்க? சாரி 47லயே விட்டுட்டாங்க. ஓகேங்களா? ரைட்? சாரி 1991ல விட்டுட்டாங்க. கோர்ட் டிசைட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா இஃப் இட் கம்ஸ் அண்டர் லைக் ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட். ஓகேங்களா? ரைட்? ஸோ இப்போ ஆர்கியலாஜிக்கல் மானுமெண்ட்ஸ் கீழே வந்துச்சு, ப்ரொடெக்டட் மானுமெண்டா இருக்கு அப்படின்னா அந்த கேஸ் என்னது எடுத்துக்கலாம், கோர்ட் எடுத்து நடத்தலாம். ஓகேங்களா? அதுவே நார்மல் டெம்பிளா இருந்தா the court can't handle that case. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் disputes settled before the act. 1991க்கு முன்னாடியேவும் பிரச்சனையை தீர்த்து முடிச்சாச்சு. திரும்பவும் அதை வந்து ரீஓபன் பண்ண கூடாது. ஓகேங்களா? ரைட். தென் லாஸ்ட் பை மியூச்சுவல் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? ஒரு முஸ்லிம் பிளேஸ் இருக்கு, ஹிந்து பிளேஸ் இருக்கு, அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, சுமூகமா ஓகே நீங்களே கும்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு மதத்துக்காரவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க பை மியூச்சுவல் அக்ரிமெண்ட். அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, யூ ஷுட் நாட் சேஞ்ச், விட்டுறணும். ஓகேங்களா? ரைட். சோ இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸம்ஷன் கேசஸ்ல வந்துட்டு வருது. ரைட்டா? இப்ப நம்மளோட கேஸ் எது கீழே வருது? இந்த போர்ஷாலா கேஸ் ஏன்ஷியன்ட் மோனுமெண்ட்ஸ் கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? ரைட். சோ அது எக்ஸப்ஷன் கேஸ்ன்றதுனால இதுக்கு கீழே வருது. அப்ப என்ன பண்ணலாம், கோர்ட்னால இந்த கேஸை எடுத்து நடத்த முடியும். ஓகேங்களா? நம்ம இந்த ஆக்ட் படி கோர்ட் என்ன பண்ண முடியாது, காண்ட் அக்செப்ட் ஃப்ரெஷ் சூட்ஸ். ஓகேங்களா? புதுசா கேஸ் எடுத்து நடத்த முடியாது. பட் இந்த கேஸ்ல இட் கம்ஸ் அண்டர் ப்ரொடெக்டட் மானுமெண்ட் அப்படிங்கிறதுனால இந்த கோர்ட் என்ன பண்ணிக்கலாம், எடுத்து நடத்தலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ அதனால ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, ஸோ as it comes under ancient monuments and archaeological sites remains act 1958, so it can be like concluded by the court அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட வயலேட் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. தென் அப்பார்ட் ஃப்ரம் இது என்னன்னு சொல்லிட்டாங்க, டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ இதுதான் அடுத்த பிரச்சனை. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்பிள் சொல்லிட்டு அடுத்து இட் டைரக்டட் த யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஏஎஸ்ஐ determine the future administration of the protected monument. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அடுத்து நீங்க அதுக்கு தேவையான வழிமுறைகள் எல்லாம் பண்ணுங்க. ஓகேங்களா? டெம்பிள் அப்படின்னா ப்ரொடெக்டடா எல்லாத்தையும் பண்ணுங்க, ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூலிங் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இதுல அந்த முஸ்லிம்ஸ் இருக்காங்க, இன்னும் அவங்க என்ன பண்றாங்க, ஸ்டில் அகைன் பாத்தீங்கன்னா 14th செஞ்சுரியில இருந்து அவங்களும் அந்த பிளேஸை வர்ஷிப் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. அப்ப திடீர்னு அந்த பிளேஸ்ல நீங்க வர்ஷிப் பண்ணாதீங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் கோவம் வரும். ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, தீஸ் பீப்புள் நவ் தே ஹேவ் சேலஞ்ச்டு திஸ் இன் சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? இப்போ ஹைகோர்ட் டெசிஷன். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அப்பீலிங் இட். ஓகே. சோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்போ போயிடுச்சு. ஓகேவா? நவ் இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஏன் இதை அகைன்ஸ்ட் பண்றாங்க, சோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் the high court has given direction to union government. இல்ல கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுக்குது. சோ இட் கம்ஸ் அண்டர் writ jurisdiction of high court, article 226. ஓகேங்களா? writ jurisdiction of high court. ஓகேங்களா? ரைட். எப்பயுமே writ jurisdiction சுப்ரீம் கோர்ட்டை விட ஹை கோர்ட்டுக்கு ஜாஸ்தி. இட் கேன் கிவ் writ jurisdiction to anyone. லைக் இட் கேன் பி a individual or government officials or lower courts. யாருக்கு வேணாலும் என்ன பண்ணலாம், ரிட் வந்துட்டு கொடுக்கலாம். மீன்ஸ் டைரக்டிங், இதை பண்ணுங்க அப்படின்னு கோர்ட் சொல்றது. ஓகேங்களா? சோ இது என்ன பண்ணிருக்கு, சோ தே ஹேவ் கம்ப்ளைண்ட் தட் இட் இஸ் எக்ஸீடட் இட்ஸ் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே. சோ முஸ்லிம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா கோர்ட் எக்ஸீடட் இட்ஸ் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகேங்களா? இப்படி அதாவது ஒன்லி இட் இஸ் பேஸ்ட் ஆன் த எவிடன்ஸ் ஆஃப் ஏஎஸ்ஐ சர்வே. ஒரே ஒரு சர்வே எடுத்துட்டு அதையே பேசிஸா வச்சு என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு வந்துட்டு ரூலிங் கொடுத்துட்டாங்க. ஓகே. என்ன பண்ண கிடையாது, கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணல. ஓகேங்களா? சிவில் ப்ரொசீடிங்ஸ் நடக்கல. இது எதுவுமே பண்ணாம ஒரே ஒரு பேப்பர் வச்சு எப்படி அவங்க முடிவு கொடுக்கலாம்? அப்படி பார்த்தா அங்க வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் லைக் ஹிந்து ஸ்டைல்டு பில்லர்ஸ் முஸ்லிம்ஸோட ஐக்னோகிராஃபிஸும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த மாஸ்க்குக்கான சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப நீங்க எப்படி அதை இக்னோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. ரைட்டா? இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? ஓகே. ஸோ சுப்ரீம் கோர்ட் did not restore the earlier status quo. முன்னாடி என்ன இருந்துச்சோ அதை அப்படியே மாத்தவும் கிடையாது. Still it is not given a ruling. ஓகேங்களா? இன்னும் வந்துட்டு முடிவு பண்ணி
சுப்ரீம் கோர்ட் சொல்லல ஓகேங்களா. பட் அதுக்கு பதிலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தே ஹேவ் லைக் டில் தட் இஸ் இட் இஸ் ஓவர் முஸ்லீம் வொர்ஷிப்பர்ஸ் ஷுட் பி ப்ரொவைடட் அன் ஆல்டர்னேட்டிவ் பிளேஸ் ஓகேங்களா. அவங்க ஃப்ரைடே போய் சாமி கும்பிட்றதுக்கு என்ன பண்ணிருக்கணும், இன்னொரு ஒரு இடத்த கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஹை கோர்ட்டோட ரூலிங்ல என்ன சொல்லிட்டாங்க, டெம்பிள்னு சொல்லிட்டாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் ரூலிங் கொடுக்குற வரைக்கும் தே ஹேவ் டு ஆக்ட் இல்லையா. ஸோ அதனால முஸ்லிம்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, தனியா ஒரு பிளேஸ் வந்து இட் இஸ் கிவன் ஃபார் தம் டு வர்ஷிப் ஓகேங்களா. இவ்வளவுதான். ஸோ இன்னும் என்ன இல்ல, உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ரூலிங் தரல ஓகேங்களா. ரைட், வி ஹேவ் டு வெயிட் டு சி தட். ஸோ அடுத்து இந்த ஏன்ஷியன்ட் மானுமெண்ட் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் ஓகேங்களா எப்ப கொண்டு வரும், 1958ல வந்துட்டு கொண்டு வரும். ஸோ இதுல மேஜரான பாயிண்ட் என்ன அப்படின்னா வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் திஸ் ஏஎஸ்ஐ ஓகேங்களா. இந்த ஆக்ட் இட் இஸ் அன் ஆக்ட் ஓகேங்களா. இந்த ஆக்ட் கீழே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ப்ரொடெக்டட் மானுமெண்ட்ஸ்லாம் இருக்கு, ஓல்டு மானுமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட் இட். நாட் கவர்ஸ் ஒன்லி டெம்பிள்ஸ் பட் ஆல்சோ மாஸ்க், சர்ச்சஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகுதுல ஓகேங்களா. ரைட், ஸோ இஃப் இட் இஸ் 100 years old or more ஓகேங்களா, மேக்ஸிமம் 100 வருஷம் இல்ல 100 வருஷத்துக்கு பழமையானதா இருந்துச்சு அப்படின்னா அது எது கீழே வந்துடும், ப்ரொடெக்டட் மானுமெண்ட் கீழே வந்துடும். ஈவன் இஃப் இட் இஸ் அ சர்ச் ஆர் மாஸ்க் எனிதிங் ஓகேங்களா. ரைட், ஸோ 100 இயர்ஸ்க்கு மேல வந்துட்டு ஓல்டா இருக்கணும் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன். தென் இப்போ இந்த இந்த பிளேசஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு யூ ஹேவ் டு ரெகுலேட் மெயின்டைன் இல்லையா. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, யூஆர் எஸ்டாப்ளிஷிங் அன் ஆர்கனைசேஷன், ஸோ தட் இஸ் ஏஎஸ்ஐ ஓகேங்களா. ஸோ இது யார் பண்றாங்க, இந்த ரெகுலேஷன் எல்லாத்தையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்துக்கிறாங்க த்ரூ வாட் திஸ் ஆர்கனைசேஷன் ஏஎஸ்ஐ. அப்ப ஏஎஸ்ஐயோட ஒர்க் என்னவா இருக்கும், ரெகுலேட் பண்றது, மெயின்டைன் பண்றது, ப்ரிசர்வ் பண்றது, தென் எக்ஸ்கவேட் ஓகேங்களா, போய் தேடி கண்டுபிடிக்கிறது, எக்ஸ்கவேட், எக்ஸ்ப்ளோர் இதெல்லாம் பண்றதெல்லாம் ஏஎஸ்ஐயோட ஒர்க் ஓகேவா. ரைட், நெக்ஸ்ட் ரவிதாசியாஸ். ஓகே, ஸோ லைக் லாட் ஆஃப் மெம்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தே அப்பீல்டு டு பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர். ஓகே, தே ஆர் சப்மிட்டட் அ மெமரண்டம். ஏன் வந்துட்டு இந்த மெமரண்டம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வாட் தட் மெமரண்டம் கண்டெய்ன்ஸ், அந்த மெமரண்டம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தே வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் தேர் கம்யூனிட்டி அஸ் அ செப்பரேட் ரிலீஜன் ஓகேங்களா, தனியா ஒரு மதமா வந்துட்டு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் வி ஹவ் நெவர் ஹியர்ட் திஸ் நேம் அட் ஆல் ரைட்டா. இந்த ரவிதாஸ்ன்ற பேரே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ரைட்டா. ஸோ இவங்களை என்ன பண்ணணுமா, தனியான ஒரு ரிலீஜன் அப்படின்னு சொல்லணும். எப்படி ஹிந்துயிசம், சீக்கிசம்னு இருக்கோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடணும், ரவிதாசான ஒரு புது ரிலீஜன் வந்துட்டு கிரியேட் பண்ண சொல்லி தே ஹேவ் ரெக்வெஸ்டட் ஓகேங்களா. ரைட், ஸோ அதுலயும் எங்க அப்படின்னா செப்பரேட் ரிலீஜன் இந்த சென்சஸ், பிகாஸ் சென்சஸ் டேட்டால அது இருந்தா தான் ஓகேங்களா ரிலீஜன் அப்படிங்கிறது, அதை தவிர்த்து வேற ரெகக்னிஷன் கிடையாது ஓகேங்களா. ரைட், ஸோ இப்போ இது வந்துட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹூ ஆர் ரவிதாசியாஸ். ஓகே, ஸோ ரவிதாசியாஸ் ஆர் ஃபாலோவர்ஸ் ஆஃப் குரு ரவிதாஸ். ஓகே, ஸோ இன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் யூ வில் ஸ்டடி பக்தி மூமெண்ட் இதெல்லாம் ஓகேங்களா. ரைட், ஸோ நம்ம எப்படி ஆழ்வார்கள், நாயன்மார்கள் நல்லா படிக்கிறோம் இல்லையா, சங்கராச்சாரியார், ராமனாச்சாரியார். ரைட், ஸோ இந்த பீரியட்ல ஸ்டார்ட் ஆனதான் என்னது பக்தி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நார்த் இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா இந்த பக்தி மூவ்மெண்ட் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆனது. ஸோ மேக்ஸிமம் திஸ் பீரியட் இட் ஃபோக்கஸ்டு மோர் ஆன் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் மோர் தேன் லைக் சவுத் சைட். நார்த் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா பக்தியோட சேர்ந்து இட் அசோசியேட்டட் வித் ரிஃபார்மல் மூவ்மெண்ட்ஸ் டூ ஓகேங்களா. ரைட், ரிஃபார்ம்ஸும் சேர்ந்து இருக்கும் ஓகேங்களா. இட் ப்ரீச்டு ஈக்வாலிட்டி, மேஜர்லி ஈக்வாலிட்டி ஓகேங்களா. அப்ப சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் ஜாஸ்தியா இருந்த ஒரு பீரியட் ரைட்டா. ஓகே, ஸோ குரு ரவிதாஸ் இஸ் ஒன் ஆஃப் த பக்தி செயின்ட் ஓகேங்களா. பக்தி மூவ்மெண்ட் பீரியட்ல இருந்த ஒரு செயின்ட். ஹி ஃபாலோட் நிர்குணா பக்தி. நிர்குணா பக்தி, சகுணா பக்தி, யூ ஹேவ் டூ ஓகேங்களா. ஸோ ஆப்போசிட் சகுணா. So it is not in the PDF ஓகேங்களா, நிர்குணான்ற வேர்ட் இல்ல. ஓகே, ரைட். ஸோ சகுணா பக்தி மீன்ஸ் யூ வர்ஷிப் லார்டு முருகா, லார்டு சிவா, பார்வதி. ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் அ பிசிக்கல் ஃபார்ம் ரைட். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் நோன் அஸ் சகுணா பக்தி ஓகேங்களா. ஸோ ஃபார்ம்லெஸ் ஓகேங்களா, கடவுளுக்கு வந்துட்டு ஃபார்மே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம்லெஸ் வர்ஷிப் பண்ணீங்கன்னா தட் இஸ் நோன் அஸ் நிர்குணா சக்தி, சாரி நிர்குணா பக்தி ரைட். ஓகே, ஸோ ஃபார்ம்லெஸ் வர்ஷிப் ஓகேங்களா. ரைட், okay, then apart from that he is a poet, a social reformer. Okay, so poet means he have written lot of hymns right. நிறைய பாடல்கள்லாம் வந்துட்டு எழுதியிருப்பாங்க, அந்த பாடல்கள் நம்ம பாடுவோம் ரைட்டா. இப்ப தேவாரம் அப்படின்னா இப்ப தேவாரம் எல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா கோயில் என்ன பண்ணுவாங்க, தேவாரம் பாடுவாங்க ரைட்டா. சேம் திங் ரைட். ஓகே, then apart from that he is a social reformer னு சொல்லிட்டோம். so what he advocated, so what he preached people அப்படின்னு பார்த்தீங்கன்னா social equality, dignity, devotion and especially abolition of caste discrimination ஓகேங்களா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு caste discrimination வேர்டு வந்துருச்சுன்னா இவருக்கு ஃபாலோவர்ஸ் யார் இருப்பாங்க, மேக்ஸிமம்
லோயர் கேஸ்ட் பீப்புள் ஓகேங்களா. மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டி யாரையும் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோவர்ஸா இருப்பாங்க ஓகேங்களா. சேம் கோஸ் ஹியர். ஓகே, ஸோ இப்போ ஷெட்யூல் கேஸ்ட்ல இருக்கக்கூடிய பீப்புள் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த லைக் குரு ரவிதாஸை வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க ஓகேங்களா. ரைட். தென் சி தீஸ் ஆர் த விஷன்ஸ் ஆஃப் ஹிம் ஓகேங்களா. குரு ரவிதாஸ் அப்படின்னா என்ன சொல்வீங்க, நிர்குணா பக்தி ஃபாலோ பண்ணாரு, சோஷியல் ரிஃபார்ம்ஸ் பண்ணாரு ஓகேங்களா. ரைட். தென் ஹி என்விஷன்டு பெகம்புரா அப்படிங்கிற ஒரு ஒரு சொசைட்டி வந்துட்டு அவர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஓகேங்களா. சிட்டி ஓகேங்களா. சிட்டி வித்தவுட் சாரோஸ் அப்படின்ட்டு ஒரு சிட்டி கிரியேட் பண்ணணும்னு அவருடைய ஆசை. ஸோ அந்த சிட்டில வந்துட்டு எவ்ரி ஒன் ஹேஸ் டு பி ஈக்குவல் ஓகேங்களா. பாவர்ட்டி இருக்கக்கூடாது, எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துட்டு அவருக்கு இருந்துச்சு ஓகேங்களா. ஐடியல் சொசைட்டி மீன்ஸ் லைக் a perfect society but is an imaginary concept ஓகேங்களா. இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ லைக் வைஸ் ரைட். ஓகே, தென் he is revered by this point is also not in PDF ஓகேங்களா. ஸோ revered by Sikhs as பகத்ஸ் ஓகேங்களா. அந்த பகத்துக்கு அந்த பகத்ல தான் வித்தியாசம் வருது. என்ன அப்படின்னா, ஸோ இவருடைய பிரின்சிபிள்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் நியர்லி சிமிலர் டு சீக்கிசம் ஓகேங்களா. சீக்கிசமோட பிரின்சிபிள்ஸும் இவரோடதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் ஓகேங்களா. பட் ஸ்டில் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஓகேங்களா. பட் இவருடைய பிரின்சிபிள்ஸ் வந்துட்டு இப்ப சீக்கிசம்ல என்ன கல்ச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஹேவ் 10 குருஸ் ஓகேங்களா. ரைட். இப்ப இந்த குருஸ் சொல்லிட்டு போன விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ரைட். அப்ப நம்மளுக்கு இப்ப ஹிந்துயிசம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வி ஹேவ் லாட் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ், லாட் ஆஃப் காட்ஸ். ஸோ பை லைக் இன்னர் ஃபீலிங் நம்மளுக்கு என்ன கடவுள் வந்துட்டு சொல்றாருன்னு தோணுதோ அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம போயிடுறோம் ஓகேங்களா. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி தே ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் திஸ் புக். எப்படி நீங்க வந்துட்டு குரான் பைபிள்லாம் இருக்கும் அந்த மாதிரி பகவத்கீதை இருக்கு, ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், படிக்க மாட்டோம் ஓகேங்களா. ரைட். ஸோ இப்ப குரான் இதெல்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இதுல இவங்க என்ன பண்ணிருக்காங்க, புக்ஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் known as குரு கிரந்த் சாஹிப் ஓகேங்களா. மீன்ஸ் தே ஹேவ் 10 குருஸ் அண்ட் வாட் தே மேட் 11th வந்துட்டு குருவா இன்னொரு ஒரு பர்சனா இல்லாம இவங்க எல்லாம் கொடுத்த கண்டென்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை ஒரு புக்கா எழுதி அந்த புக் தான் இனிமே உங்களுடைய கடவுள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஓகேங்களா. தட் இஸ் known as குரு கிரந்த் சாஹிப். கிரந்த் சாஹிப்ங்கிறது புக்கோட பேரு. நவ் தட் புக் இஸ் கன்சிடர்ட் அஸ் குரு, அதனால குரு கிரந்த் சாஹிப் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ரைட்டா. ஓகே. இந்த குரு கிரந்த் சாஹிப்ல நாட் ஜஸ்ட் த திங்ஸ் ரிட்டன் பை திஸ் 10 பீப்புள், இது இல்லாம வேற யாராவது ஓகேங்களா, இந்த சீக் பீப்புள் இல்லாம வேற யாராவது குருஸ் வந்துட்டு நல்ல நல்ல கான்செப்ட்ஸ்லாம் சொல்றாங்க அப்படின்னா அதையும் நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்படி யாராவது வேற குருவை நீங்க வந்துட்டு அவரை கன்சிடர் பண்றீங்க குரு அப்படின்னா அவங்கள குருன்னு சொல்றதுக்கு பதிலா பகத் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ரைட். மீன்ஸ் இவங்க கிட்ட 10 குருஸ் இருக்கிறாங்க. இந்த 10 குரு இல்லாம apart from that if you had one more guru ஓகேங்களா, one more guru or one more person's teaching நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா that person is termed as what பகத் ஓகேங்களா. ரைட். ஓகேங்களா, அததான் பகத் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சிருச்சா. அதாவது 10 குரு சொன்னது போக இவங்களை ஃபாலோ பண்ணாம வேற யாராவது ஒரு ரிலிஜன்ல இருந்தோ வேற ஏதோ ஒரு பர்சனை நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அவங்கள பகத் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சீக்கிசம் அண்ட் ரவிதாஸா ஓகேங்களா. ஸோ அது என்ன அப்படின்னா இப்ப இவரோட பிரின்சிபிள்ஸ் இவங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால என்ன பண்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா சீக்கிசம்க்கு கிட்ட வந்துருச்சு ஓகேங்களா. இட் இஸ் அ க்ளோஸ் ரிசம்பிளன்ஸ் வித் சீக்கிசம் ஓகேங்களா. ரைட். ஓகே. தென் லேட்டர் என்ன ஆயிருச்சு அப்படின்னா குரு அர்ஜுன் தேவ். ஸோ ஹீஸ் அ 5th சீக் குரு ஓகேங்களா. குரு அர்ஜுன் தேவ் இவர் என்ன பண்ணிடுறாரு, இந்த குரு கிரந்த் சாஹிப் சொன்னோம் இல்லையா அந்த புக்கு, அந்த புக்ல இவரோட ஹைம்ஸை என்ன பண்ணிட்டாங்க, ஆட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. அப்ப இவர் தனி பர்சனு சீக்கிசம்ல வரமாட்டாரு, ஆனா இந்த பர்சன்ஸோட பிரின்சிபிள்ஸ் இஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணிட்டாங்க குரு கிரந்த் சாஹிப்ல ஆட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், நிறைய பேருக்கு இவரை பிடிக்கும், இவரை ஃபாலோ பண்ணுவாங்க ஓகே. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இவரை அதாவது சீக்கிசம்ல இருக்கிற நிறைய பேரு குரு ரவிதாஸை ஃபாலோ பண்றாங்க ஓகேங்களா, இப்படி சொல்லிக்கலாம் ஓகேங்களா. சீக்கிசம்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, சீக்ஸ்ல சில பேர் என்ன பண்றாங்க குரு ரவிதாஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. மேக்சிமம் சீக்ஸா தான் அவங்க இருப்பாங்க ஓகே. பட் சீக்கிசம்குள்ளேயே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட எய்மும் என்ன அப்படின்னா there should not be inequality சீக்கிசம்க்குமேவும். பட் என்ன ஆயிருது, இன்இக்வாலிட்டி வந்துட்டு வர ஆரம்பிக்குது ஓகேங்களா லேட்டர் பீரியட். அண்ட் வை, பிகாஸ் தே பிலாங்ஸ் டு ஷெட்யூல்டு கேஸ்ட், ஆட்டோமேட்டிக்கலி சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் இஸ் தேர். இது புரிஞ்சிருச்சு இல்லையா. குரு ரவிதாஸுக்கும் சிக்கிசம்க்கும் உள்ள கனெக்ஷன் என்னங்கிறது புரிஞ்சிருச்சா. ரைட். ஓகே. ஸோ அண்ட் இந்த கம்யூனிட்டி, இந்த ரவிதாசா கம்யூனிட்டிங்கிறது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பிலாங்ஸ் டு தலித் பீப்புள் மீன்ஸ் எஸ்சி பீப்புள் ஓகே. ஸோ இந்த தோவாபா ரீஜன் ஆஃப் பஞ்சாப் ஓகேங்களா. தோவாபா மீன்ஸ் தோவா பஞ்சாப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. தோவாப் அப்படின்னாலே 2 ரிவருக்கு நடுவுல அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ பிட்வீன் 2 rivers ஓகேங்களா. தோ மீன்ஸ் 2, ஆப் மீன்ஸ் தட் மிடில் பார்ட் ஓகேங்களா. ஸோ இஃப் யூ ஹேவ் 2 rivers லைக் திஸ்
இப்படி 2 ரிவர் ஓடுது அப்படின்னா இந்த ரீஜன் இருக்கு இல்லைங்களா? ஸோ திஸ் ரீஜன் இஸ் நோன் அஸ் தோவாப். ஓகேங்களா? ரைட். 5 ரிவர்ஸ்க்கு நடுவுல இருந்துச்சுன்னா பஞ்சாப். ஓகேங்களா? ரைட். ஸோ தட்ஸ் ஹவ் இட் காட் இட்ஸ் நேம். ஓகே. ஸோ இப்போ அந்த ரீஜன்ல யார் இருக்கிறாங்க? இந்த பீப்புள் வந்துட்டு இருக்காங்க. ஓகே. தென் லேட்டர் என்ன ஆகுது அப்படின்னா தேர் ஆர் சச்கந்த் பாலன். ஓகே. ஸோ இட்ஸ் இன்ஸ்டிடியூட் நேம். இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். ஓகேங்களா? ரைட். இப்போ என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ திஸ் கம்யூனிட்டி லைக் தே ஹேவ் religious ties with Sikhism நம்ம சொல்லிட்டோம். பட் தே ஐடென்டிஃபை themselves up like isolated from Sikhism. ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் சோஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஓகே. ஒரு ரீசன் சோஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஸோ ஒன்ஸ் அதுவும் இந்த இது எப்போ வந்துட்டு ரொம்ப இந்த நம்ம தனி ரிலிஜனா போயிடலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2009ல வந்துட்டு லைக் எங்க ஆஸ்திரியால. ஓகேங்களா? நாட் இன் இந்தியா. ஓகே ரைட். ஸோ ஆஸ்திரியால என்ன ஆகுது லைக் சம் பீப்புள் தே அட்டாக்டு திஸ் லைக் தே மீட்டிங். ஓகேங்களா? ஒரு மீட்டிங் வந்து போயிட்டு இருக்குது இந்த ரவிதாசியாஸ்க்கு. ஸோ இந்த மீட்டிங்ல என்ன பண்ணிடுறாங்க சீக்லயே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வில் பி தேர். ரைட். ஓகேங்களா? ரைட். டெரரிஸ்ட் மாறின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நாட் எக்ஸாக்ட்லி டெரரிஸ்ட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப். ஓகேங்களா? அந்த சீக்கிசமே ரொம்ப வெறி பிடிச்சு போயிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான இருக்கிறவங்கள எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க தே அட்டாக்டு. ஓகேங்களா? ஸோ இதனால என்ன ஆயிருது இப்போ சீக்கிசம்ல இருக்கவங்க நம்ம அட்டாக் பண்ணிட்டாங்க, அதனால இந்த ரிலீஜன் நம்மளுக்கு வேணா நம்ம தனியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தே கேம் டு ஒன் கன்க்ளூஷன். ரைட். தட்ஸ் இட். அவ்வளவுதான். அதனால என்ன பண்ணிடுறாங்க ஸோ they wanted, so they had a demand for this separate religion. Okay, but in the people actually இப்ப எதுல இருக்காங்க அப்ப currently they will be in which religion? சீக்கிசம் கீழ இருப்பாங்க. ஓகேங்களா? சோ சீக்கிசம்ல இருந்து தனியா பிரிஞ்சு அவங்க என்னவா வரணும்னு நினைக்கிறாங்க ரவிதாசியாஸ்ன்ற ஒரு ரிலீஜனா வரணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ரைட். ஓகே. then apart from that you see, so why it is important அப்படின்னு பாத்தீங்கன்னா because so you are having this பஞ்சாப் எலெக்ஷன். ஓகேங்களா? வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ எலெக்ஷன் வரப்போது தே கான்ட்ரிபியூட் 11% ஆஃப் பஞ்சாப்ஸ் பாப்புலேஷன். ஓகேங்களா? ரைட். 11% ஆஃப் பஞ்சாப்ஸ் பாப்புலேஷன். ஓகேங்களா? லைக் அலோன் எஸ்சி கம்யூனிட்டி மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அது எவ்வளவு வந்துருது 32% வருது. ஸோ தே ஹேவ் சிக்னிஃபிகண்ட் ஓட் ஷேர். ஓகேங்களா? ஸோ அந்த ரீசன்ஸ்னால நவ் லைக் லைக் அவங்களும் என்ன பண்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணாம தேர் லெட்டிங் தெம் டூ இட். ஓகேங்களா? ரைட். தட்ஸ் இட். ஸோ இதை எப்படி நம்ம யாரு ஒரு நியூ ரிலீஜன் அப்படின்னா ஹூ கேன் ரெகக்னைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ ப்ராப்பர் ப்ரொசீடிங்ஸ் ஆர் ப்ரொசீஜர் ஆர் ஷெட்யூல்ஸ் ஆக்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ரைட். அவங்களே என்ன பண்ணிக்கலாம் அந்த கம்யூனிட்டி பீப்புளே வந்துட்டு தே கேன் அப்ளை டு கவர்மெண்ட். ஓகேங்களா? கவர்மெண்ட்டை சொன்னாங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் என்ன பண்ணுவாங்க சென்சஸ்ல இந்த பீப்புள்ஸ்லாம் எவ்வளோ இருக்காங்க அவங்களோட ஆரிஜின் இதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு போகும். தென் த கவர்மெண்ட் வில் டிசைட். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் அப்படி எதுவும் நடக்கல. ஓகே. Then you see India UK CETA is an agreement. Okay la comprehensive economic trade agreement. Okay, so யாருக்கும் இந்தியாவுக்கும் யூகேக்கும் ஓகேங்களா இருக்கிறதுலே இட்ஸ் லைக் லார்ஜஸ்ட் அக்ரிமெண்ட். ஓகே, ஸோ வி ஹேட் அ லாட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் அண்டர் திஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் அக்ரிமெண்ட். ஓகே, ஸோ அதனால அது ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஓகே, ஸோ இந்த டேரிஃப் அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டி நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி டேரிஃப்ஸ் வந்துட்டு கம்மி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? டாக்ஸ் போடுறோம் இல்லையா இப்போ யூகேல இருந்து இங்கே கூட்ஸ் எடுக்குன்னா அதுக்கு ஒரு டாக்ஸ் போடுவோம். தட் இஸ் டேரிஃப். ஓகே, the tariffs matter we have reduced. Then apart from that one important thing is the double contribution convention. This alone I'll explain. So இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாத்துருக்கோம்ல இங்க இருக்கிற எம்ப்ளாயீஸ் they need to contribute fund to EPFO, ரைட்டா? EPFO ஃபண்ட் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இதே மாதிரி தட் இஸ் நோட் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம். ஓகேங்களா? அது சோஷியல் செக்யூரிட்டிக்காக நம்ம காசு கொடுக்குறோம். பின்னாடி நம்மளுக்கு பென்ஷன் வருது இல்லையா அதுக்காக. ரைட். ஸோ இதே மாதிரியே இட் இஸ் சேம் லைக் திங் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் வில் பி தேர் இன் யூகே ஆல்சோ. ரைட்டா? அப்போ இப்போ இங்க இருந்து போற சிலர் ஓகேங்களா இந்தியன்ஸ் பட் தேர் டெபுட்டட் டு யூகே ஒரு ஒர்க்குக்காக யூகே போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2-3 இயர்ஸ் அங்கேயே செட்டில் ஆகி அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மீன்ஸ் டியூரிங் தட் 2-3 periods தே நீட் டு பே சேம் இபிஎஃப்ஓ எப்படி இங்க கொடுக்குறோமோ அதே மாதிரி என்ன பண்ணணும் அங்க இருக்கிற சோஷியல் செக்யூரிட்டிக்கு ஸ்கீமுக்கு தே நீட் டு கிவ் த மணி. ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப உங்க கையில செலவு பண்ற காசு கம்மியாயிருமா? So for that government brought this double contribution convention. Means under this 5 years வரைக்கும் exemption. ஓகேங்களா? Means an Indian இங்க இருக்கிறாங்க இங்க இருந்து ஒரு டிசிஎஸ்ல வந்துட்டு ஒர்க் பண்றாங்க. ஓகேங்களா? டிசிஎஸ் இந்தியாவில தான் ஒர்க் பண்றாங்க. டியூ டு சம் ப்ராஜெக்ட் ஆர் சம்திங் ஹி இஸ் கோயிங் அப்ராட். ஓகேங்களா? எங்க யூகே போறாங்க. யூகேல போயிட்டு ஹி இஸ் கோயிங் டு டூ அ ப்ராஜெக்ட் ஃபார் 4 years. ஓகேங்களா? இந்த 4 years ப்ராஜெக்ட் அவங்க முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ண தேவையில்ல அங்க இருக்கக்கூடிய யூகேவோட சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ல ஹி டோன்ட் ஹேவ் டு கிவ் மணி. ஓகேங்களா? அதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம் ஹி கேன் ஒன்லி கான்ட்ரிபியூட் டு இபிஎஃப்ஓ எப்படி இந்தியால இருந்தா பண்ணுவாரோ அதே மாதிரி பண்ணா போதும். ஓகேங்களா?
பட் எது வரைக்கும் தான் எக்ஸெப்ஷன்? ஒன்லி அப் டு 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆன் 6 இயர்ஸ் ஆன்வர்ட்ஸ் he have to give money in UK also. அப்ப EPFO-லையும் கொடுக்கணும், UK-லையும் கொடுக்கணும். திரும்பவும் அந்த மணி அவங்களுக்கு தான் கைக்கு வரும். பட் இருந்தாலும் கையில செலவு பண்றதுக்கு அப்ப காசு கம்மியாயிருது இல்லையா? ரைட்? So they have to give in EPFO here also and he also give in UK also. ஓகேங்களா? 5 இயர்ஸ்க்கு அப்புறத்துல இருந்து. சப்ஜெக்ட் டு his contract எப்படி இருக்கோ அதை பொறுத்து. ஓகே? ரைட்? ஸோ அதான் இந்த டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன். ஸோ இதனால என்ன ஆகும்னா லைக் இட் பெனிஃபிட்ஸ் லாட் ஆஃப் பீப்புள்ஸ். ஓகேங்களா? 75,000 இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்ணுது இது பெனிஃபிட் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். ஓகே, தென் லாஸ்டா பாத்தீங்கன்னா புரோட்டீன் பயோசென்சார்ஸ். ஓகே, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்துட்டு குளுக்கோஸ் டயபெட்டிஸ் இருக்கு. ஹவு யூ வில் ஐடென்டிஃபை? பை ஸ்பைக் இன் குளுக்கோஸ். கரெக்டா? இப்போ இந்த குளுக்கோஸ் அப்படிங்கிறது தான் பயோமார்க்கர். சரிங்களா? அதாவது உங்க பிளட்ல வந்துட்டு யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் சம் காம்பவுண்ட். தட் காம்பவுண்ட் இஸ் குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸ் ஜாஸ்தியா இருக்குதுன்னா இது டயபெட்டிஸ் இருக்கா இல்லையா நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? பயோமார்க்கர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இட் மார்க்ஸ் வெதர் யூ ஹேவ் திஸ் டிசீஸ் ஆர் நாட். ஓகேங்களா? அதனால பயோமார்க்கர் அப்படின்னு சொல்றோம். ரைட்? ஸோ இதே மாதிரி நிறைய டிசீசஸ்க்கு யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பயோமார்க்கர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ அது மாதிரி நம்ம பயோமார்க்கரை கண்டுபிடிச்சு அது டிசீஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இட் வில் டேக் அ வெரி லாங் டைம். அதனால என்ன பண்றாங்க? புரோட்டீன் பயோசென்சார்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஓகேங்களா? இந்த பயோசென்சார்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க வந்து லைக் ஒரு சின்ன டிவைஸ். ஓகேங்களா? நத்திங், ஸ்மால் டிவைஸ். அந்த டிவைஸை வச்சு நீங்களே என்ன பண்ணிக்கலாம்? நீங்களே பெட் சைட்ல வச்சு டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அந்த டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ரைட்? கிளினிக்கல் லெபரட்டரி லெவல்ல தான் இருக்கு, நாட் இன் கிளினிக்கல் லெவல். ஓகேங்களா? இன்னும் கொண்டு வரணும். ஓகேவா? ரைட். ஸோ இது என்ன பண்ணோம்னா இந்த பயோசென்சார்ல இந்த புரோட்டீன் இருக்கு இல்லையா, திஸ் கோஸ் அண்ட் ஸ்டிக் வித் த பயோமார்க்கர். ஓகேங்களா? அந்த குளுக்கோஸ் என்னவோ அந்த காம்போனன்ட் என்னவோ அது கூட போய் அட்டாச் ஆகிக்கிறோம், கண்டுபிடிக்கும், மெஷர்மெண்ட் எடுக்கும். ஓகேங்களா? இது கூட அட்டாச் ஆகி எவ்வளோ வந்துட்டு அந்த பயோமார்க்கர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதை என்ன பண்ணுது? உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலா வந்துட்டு கொடுக்குது. ஓகேங்களா? அந்த சிக்னல் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, சிம்பிளா உங்களோட ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் இருக்கு இல்லையா? ரைட்? உங்களோட ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பின்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுது? உங்களுடைய ரிஸ்ட்ல வந்துட்டு எவ்வளோ பீட் அடிக்குது, உங்களோட ஹார்ட் ரேட்லாம் சொல்லுதுல, சிமிலர் டு தட். ஓகேங்களா? பட் அதுக்கு பதிலாக இதில் வந்து சின்ன சின்ன நீடில்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது வந்துட்டு பஞ்ச் பண்றப்ப உங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய ரீடிங்ஸ் எல்லாம் எடுத்து இட் வில் கிவ்ஸ் அஸ் த ரீடிங். ஓகேங்களா? அதுக்கு பேர் என்னன்னு சொல்லிடுறோம்? புரோட்டீன் பயோசென்சார்ஸ் அப்படின்னு சொல்றோம். இட் யூசஸ் பயோமார்க்கர்ஸ். பயோமார்க்கர்ஸ்னா இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா? ரைட்? தட் டெல்ஸ் யூ வெதர் யூ ஹேவ் திஸ் டிசீஸ் ஆர் நாட். ஓகேங்களா? ரீட் பண்ணீங்கன்னா அது தெளிவா புரிஞ்சிடும். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் லாஸ்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ககன்யான் பத்தி இருக்கும். ஓகேங்களா? ரீஎன்ட்ரி ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். ஸோ அதை பத்தி இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ வாட் வி saw today? Right, trial in absentia, then Bojshala case, then Ravidasya community. Right, CETA agreement, okay, between India and UK, and finally protein biosensors. Right? Okay, that's it for today. Thank you.